ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கிராம வங்கியில் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு சுமார் 13,210 காலி பணியிடங்கள் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றிய முழு விவரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்ல வந்து இந்த தகவல் வந்து வருது. ஸோ தமிழ்நாடு கிராம வங்கியில் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு 13,217 காலி பணியிடங்கள் வந்து நாடு முழுவதும் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பணிக்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதி இருக்குது அப்படின்ற முழு விவரத்தை நம்ம இப்போ பார்த்துடலாம். பொதுவான தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வங்கி பணியாளர் தேர்வாணையம் ஐபிபிஎஸ் வந்து எடுக்கிறாங்க. பணியின் வகை என்ன அப்படின்னா, இது வந்து வங்கியில் தான், ஸோ பேங்க்கில் தான் வந்து வேலை செய்ய போகிறீங்க. காலி பணியிடங்கள் 13,217. ஸோ விண்ணப்பம் வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஸோ விண்ணப்பம் தொடங்கும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1/9/2025. ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து துவங்குது. ஆன்லைனில் விண்ணப்பம் வந்து கடைசியாக சமர்ப்பிக்க நாள் வந்து பார்த்தீங்கன்னா 21/9/2025. பணி விவரங்கள் மற்றும் தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து மல்டிபிள் பர்பஸில் வந்து வேலை செய்கிறதுக்கு கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு காலி பணியிடங்கள் வந்து 7,972. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 35,000. கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் வந்து இளங்கலை பட்டம் வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருந்தா போதும். வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 முதல் 28 வயது வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் ஸ்கேல் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்கள் 3,907. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரூ. 60,000 வந்து சம்பளம் கிடைக்கும். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் இளங்கலை பட்டம், வேளாண்மை, தோட்டக்கலை, வனவியல் போன்ற துறைகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். இருந்தாலும் முன்னுரிமை எந்தெந்த டிகிரிக்கு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 வந்து மேனேஜர். ஸோ இந்த லெவலில் வந்து காலி பணியிடங்கள் வந்து 1,139. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 75,000. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி பட்டம் படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஏ, எம்பிஏ, சட்டம். ஸோ இந்த படிப்பில் வந்து படித்தவங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படும். வயது வரம்பு 21 வயது முதல் 32 வயது வரை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா, காலி இடங்கள் 199. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 80,000. கல்வி தகுதி வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்களுடன் இளங்கலை பட்டம், வங்கி, நிதி, வேளாண்மை போன்ற துறைகளில் பட்டம் அல்லது டிப்ளமோ பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 21 வயது முதல் 40 வயது வரை சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு தளர்வு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது விண்ணப்ப கட்டணம். இதை பற்றிய முழு விவரம் நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வந்து தளர்வு வந்து கொடுக்குறாங்க. ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள். பிடபிள்யூபிடி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவில் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு வந்து 10 ஆண்டுகள் வந்து வயது வரம்பு தளர்வு வந்து கொடுக்குறாங்க. விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, பிடபிள்யூடி பிரிவுக்கு ரூ. 175 தான். பிற பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 850. தேர்வு செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 வந்து பார்த்தீங்கன்னா, முதல்நிலை தேர்வு மற்றும் முதன்மை தேர்வு மற்றும் நேர்காணல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஆஃபீஸர் ஸ்கேல் 3 ஒரே ஒரு ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்காணல். விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் வந்து ஐபிபிஎஸ்ஸின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.ibbs வழியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கு முன் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுமையாக படித்து தகுதிகளை உறுதிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த இடத்துல இருக்குது. ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் அதிகாரப்பூர்வ இணையதளம். ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் கொடுத்துருக்கலாம் இது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போஸ்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேலைவாய்ப்பு சம்மந்தமான அனைத்து தகவலும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.